ஏய் வா மச்சான் ரன்னிங் வரலாம். டேய் பின்னாடி நாய் இருக்கு, எங்கே கடிச்சு வச்சிட போகுது, மூடிட்டு வா. டேய் உன் எய்ம் தான் என்னடா, உனக்கு என்னதாடா தெரியும்? மச்சான் எனக்கு தெரிஞ்சது ரெண்டே தான்டா, ஒன்று சோறு இன்னொன்று பீரு. நமக்கு இது 2 தான்டா முக்கியம். இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? நீங்களா தட்டெடுத்து தெருவுக்கு போங்கடா. டேய் ஏன்டா காலங்கத்துல எப்பவுமே அப்படிதான்டா. டேய் ஃபிகர் உஷார் பண்றது ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கடா. மச்சான் நான் ஒரு தத்துவம் சொல்றேன் கேளு. 20 வருஷமா நீ எந்த பொண்ணையும் உஷார் பண்ணலன்னு கவலைப்படாத. எந்த பொண்ணு ஒன்ன உஷார் பண்ணலன்னு கௌரவம் பண்ணும். சரக்கு அடிக்கிறது ஒரு தனி ஃபீலிங் மச்சான். ஒரு பெக்கு உள்ள போடணும்னு வச்சுக்கேன், அப்படியே உள்ள இருந்து அப்படியே வரும். உள்ள இருந்து வருதுன்னா என்ன வாந்தியா? எனக்காக நான் உனக்காக ஒற்றுமை எங்கள் பலம் தானே, கற்பு எங்கள் உயிர் மூச்சு எமக்குள் நன்பே தொல்லையே. உனக்கு ஒரு துன்பம் நேர்கையில துடைக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. மச்சான் லைஃபே போரா இருக்குடா. அவன் 4-5 ஃபிகர் வச்சு சுத்திட்டு இருக்கான், நமக்கு தான் ஒண்ணுமே கிடைக்க மாட்டுது. நம்ம லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதானடா. நம்ம மூஞ்சிக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேடா. என்னடா வாழ்க்கை இது? விடு மச்சான், ஃபீல் பண்ணாத. என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எவக்குள் இல்லையே. கைக்குடு எந்த நண்பா வெற்றிகள் நாங்கள் காண, கைக்குடு எந்த தோலா உலகையே நாங்கள் ஆள. கைகொடு எந்த நண்பா வெற்றிகள் நாங்கள் காண, கைகொடு எந்த தோலா உலகையே நாங்கள் ஆள. கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்று நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் பயிர்வது நீதானே. முன்பே வா என் அன்பே வா, உடே வா உயிரே வா. நானா கேட்டேன் என்னை நானே. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? அட என்னங்க, என்ன தெரியலையாங்க? தெரியலையே. உங்களுக்கு என்னங்க அம்னிஷாவா? சரி விடுங்க, கொஞ்ச நாள் அதுவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஹலோ, என்ன காமெடியா? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? அட ஒன்றும் இல்லைங்க, செம்ம போரா இருக்குங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்களேன். ஹலோ, நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. எந்த பசங்ககிட்டயும் பேசவே மாட்டேன். வாவ், செம்ம கேரக்டருங்க. நானும் உங்களை மாதிரி தாங்க, எந்த பசங்க கூட பேசவே மாட்டேங்க. ஆமா, உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சது? அது வாங்க, நானே ஒரு 10 நம்பர் குத்து மதிப்பா போட்டேன், கடைசியில் அது உங்க நம்பர் ஆயிடுச்சு. ஸ்மார்ட்டாக தான் பேசுறீங்க. ஆனால் இதுக்கு மேலே கால் பண்ணீங்கன்னா நான் அட்டன் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அட வெரி ஸ்மார்ட்டுங்க. நானும் இதுக்கு மேலே உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேங்க, இதாங்க கடைசி. ஏன் இதுக்கப்புறம் கால் பண்ண மாட்டேன் சொல்கிறீங்க? எனக்கு சுகர் இருக்குங்க, ஸோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்கள் வாய்ஸ் வேற செம்ம ஸ்வீட்டாக இருக்கா, அதாங்க. யூ ஆர் ஸோ நாட்டி. நோ பேசிக்கலி ஐ எம் வெட்டிங்க. ஆமாம், நீங்கள் ஆர்கிட் ஃபேஸ்புக்லாம் இருக்கீங்களா? ஆஹா, ஆர்குட்டு ஃபேஸ்புக்கா? நம்ம தான் எதுலையுமே இல்லையடா. ஒருவேளை இல்லைன்னு சொன்னா கைட்டி விட்டுருவாளோ. நாங்க இல்லாம ஆர்குட் ஃபேஸ்புக்கா? எங்களை நம்பிதாங்க சோஷியல் நெட்வொர்க்கே ஓடிட்டு இருக்கு. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு கார்த்திக். சரி ஓகே, பாய்ங்க. எஸ்.
சொல்லுங்க பிரியா, என்ன அதிசயமா இருக்கு நீங்களே கால் பண்றீங்க? டேய் மச்சான் எவ்வளவு நேரம் தான்டா? மச்சான் 5 நிமிஷம்டா ப்ளீஸ்டா. பயபக்கி நம்ம கூட தானே இருந்தா, எப்படி ஃபிகரை உசார் பண்ணான்னு தெரியல. சைலண்டா இருந்து ஸ்லீப்பர்ஸ்ல வேற எல்லாம் பாக்குறாங்கடா. மேலே இருப்பது நட்பு. நட்பு இதற்கு நீ துரோகம் செய்தால் அது பெரும் தப்பு. நட்புக்கு மரியாதை செல்வி எதுவும் உனக்கு கிடைக்கும். நண்பனோடு சேர்ந்து இருந்தால் வேதனை எல்லாம் விலகும். நட்பின் நேர்மை எனக்கு தெரியும், எந்த வேதனை அவனுக்கு புரியும். முந்தன் கவலை எனக்கு தெரியும், நட்பு எங்களை பார்த்து மகளும். வேதனை வந்த நம்மனை நடன செய்வான் உனக்கு உதவிதான். நட்பின் பலமும் உனக்கு புரியும், நல்ல தோழை தேடிப்பார். ஏய் மச்சான், இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, ஏன்னா கோழிக்கு நீந்தி விட்ட கோழி மாரி ஆயிட்ட. தாடிக்காரனை பாரு, ஒரு ஃபுல் வாங்கி கொடுத்தா கூட சுத்துவான். பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்தாரா பக்கி. எல்லாரோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லயும் பிரியா இருக்கா? ஓ பிரியா ஃப்ரெண்ட்ஸா? சும்மா ரெக்வஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஹலோ கார்த்திக், சொல்லு பிரியா. யக்ஷித் கார்த்திக், யக்ஷித். ஏய் என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? இன்னும் என்ன ஆகணும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்கில் பேசி ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சியோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசியிருக்கேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு கார்த்திக். என்ன? யக்ஷித் சொல்லு. நான் சொல்றது முதல். எனக்கு தெரிஞ்சு 3 பொண்ணுங்க. எனக்கு தெரியாம இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திட்டு இருக்க? போதும் கார்த்திக், எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏய் ஒரு நிமிஷம், போன் வச்சிட. ஐயோ தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். என்ன நடக்க போது தெரியலையே. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற போல இருக்கு. ஏய் பிளாக்டா? ஐயோ கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னால ஃபேஸ்புக்ல எல்லாமே இருக்க முடியலையே. போங்கடி போங்க. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். we are calling from Max New York Life Insurance Company சார். சார் எங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு சார். அந்த பிளான் போட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸா? யோ லைஃபே போயிடுச்சுன்னு இருக்கேன், நீ லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுற? சே போன் வையா. ஃபோன் பண்ணி 1 வாரம் ஆகுது,
இப்போ கோவம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். Number you are trying to reach is currently switched off. Please try again later. Number you are trying to reach is currently switched off. Please try again later. என்ன எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளுங்க அவளுங்களே. Number you are trying to reach is currently switched off. சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க, என்ன பண்றேன்னு பாருங்கடி. இனிமேல் எவ்வளவு நிம்மதியா தூங்க கூடாது. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடி. இருங்கடி, உங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மெசேஜ்லயே ஐ லவ் யூ அனுப்புறேன். ஏய், நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? யார்கிட்டடி சொல்லுவேன்? பொடி போய் யார்கிட்ட வேணா சொல்லிக்கடி. இவன் பெரிய இவ. ஏய், நீ இல்லைன்னா வேற ஆள் இல்லையா? அப்படியே நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உலக அழகிங்களா? போங்கடி. நீங்க FBல அனுப்பிச்சிங்களே போட்டோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டி. இனிமேல் உங்களை ஒருத்தவரை கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பாருங்கடி. ஏய், போனை எடுங்கடி. என்னால பேசாம இருக்க முடியலடி. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஐயோ, போன் எடுடி. ஐயோ, எவ்வளவு போன் எடுக்கல. டென்ஷனா இருக்கு. தினம் என்ன போட்டுட்டுமா? ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஹலோ சிவா, சொல்லு. காலி பண்ணிட்டுருவா? வேணாம், என்னதான் இருந்தாலும் அவன் கூட இருந்தவன். அடிச்சுட்டு விட்டுரு. இவன் தான்டா, பார்த்துக்கோ. ஆளை பார்த்துட்டியா? ம். அண்ணா, ஆளை பார்த்துறேன். நான் பார்த்துக்கிறேன். என்ன மச்சான், எதனா புது படம் ரிலீஸ் ஆயிருக்கேன்? ஆமாடா, யூடியூப்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்கான் பாரா. என்ன படம்? நம்ம தல படம் மச்சான். எங்க காட்டு. என்ஜாய் என்ஜாய். இது வேற ஒரு அழகு. என்னடா போன் மச்சான். என்ன மச்சான்? டேய், போய் பேசிட்டு வாடா. மறுபடியுமா? வாடா டேய். ஹலோ, சொல்லு. ஏய், இல்லடா, நீங்க போங்க, வரேன். வந்துடுறேம்மா. இருமா. ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? யார் மச்சான்? தங்கச்சியா? மச்சி, ஃபோன் கொடு. பேலன்ஸ் கம்மியா இருக்கு, பாத்துக்கோ. ஓகேடா, நான் பாத்துறேன். டேய், அப்புறம் என்னடா? ஏன்டா நீ வேற? டேய் மச்சான், இதெல்லாம் பண்ணாதடா டேய். என்ன பண்ண நானு? நான் வாழ்க்கையில சிங்கிளா போயிட்டு இருக்கேன், என்கிட்டே வரீங்களா? கூப்பிடுறேன். தேங்க்ஸ் மச்சி. இட்ஸ் ஓகே. நான் மச்சான் லைஃப்ல ரொம்ப போரா போகுதுல. எப்ப பாரு போற பத்தியே பேசிட்டு இரு, பீரை பத்தி பேசாத. இல்ல மறந்துட்டியா நான் பீர் அடிக்கிறத? இல்ல, பீர் தான் முக்கியம்.
காலையில சிவா மொபைல்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துமே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், டேய் மச்சி சிவா நில்றா, கார்த்தியை காணோம்டா. நான் தாண்டா ஆளை வச்சு அடிச்சேன். என்னன்றப்ப டேய் என்னடா சொல்ற? அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடா? ஹலோ அண்ணா, சொல்லுமா. ஒரு பையன் என்னையும் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப டார்ச்சர் பண்றான். யார் அவன்? என்ன பண்றான் அவன்? ஒரு நாள் ராங் கால் வந்துச்சு, அதுல இருந்து பேச ஆரம்பிச்சான். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் உங்க ஃப்ரெண்ட் கார்த்திக்னு. அவனா? ரொம்ப தொல்லை பண்றானா, என்ன மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸையும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃப்ரெண்டுன்னு பார்த்து என்கிட்ட இப்படி பண்றானா? அவன் வேலையை என்கிட்ட காமிச்சிட்டோம்ல, வேற அவனை எந்த விதத்துல கவனிக்குமோ அந்த விதத்துல கவனிச்சுக்கிறேன். அண்ணா பீச் பங்களா இதுதானே? ஆமா, எப்படிதான்பா? டேய் கார்த்தி, டேய் எழுந்துடுறா. பொண்ணுக்கு பின்னாடி போவாதன்னு சொன்ன கேட்டியடா? சாரிடா, தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன மட்டும் ஒதுக்கிடாதீங்கடா ப்ளீஸ்டா.